ஹாய், உங்ககிட்ட இது எனக்கு பேசணும்னு தோணுச்சு. நமக்காக இருக்கிறவங்க எப்போதுமே நம்ம கூட இருப்பாங்களான்னு கேட்டால் அதுக்கு கேரண்டி இல்லைடா. ஆனால் லைஃப்பில் எப்போதுமே பிஸின்னு சொல்லிட்டு டெய்லி நம்ம எல்லாரையுமே மறந்துடுறோம். அவங்க இருக்கிற வேல்யூவே ஒன்லி when they leave we feel it. அம்மா சமையல் பண்ணி வச்சுருப்பாங்க, ஆனால் நம்ம ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருப்போம். அப்பா டயர்டாக வேலை முடிச்சுட்டு வந்தால் ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு திரும்பி ஸ்மைல் பண்ணுவோமான்னு கூட தெரியலை. க்ளோஸ் ஃப்ரெண்ட் மீட் பண்ணலாம் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, பார்க்க வரலடான்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பார்த்துட்ருப்போம். நம்ம நினச்சிக்கிற மாதிரி அவங்க எப்போவுமே நம்ம கூட இருக்க மாட்டாங்களா. நாளைக்கு பேசிக்கலாம், நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட அப்பா சடனாக போயிட்டாங்க அண்ட் நான் இப்போ வரைக்கும் ரெக்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். அப்பா ஐ லவ் யூன்னு சொல்ல முடியல, அப்போ உனக்கு வலிக்குதான்னு கேட்க முடியல, அப்போ அவனுக்கு இவ்வளோ வலிச்சிருக்குமான்னு கேட்க முடியல. அவங்க டெய்லி ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க, எப்போதும் பேசுகிறது தானே பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஐ தாட் தெர் வாஸ் டைம் அவர் கூட போயிடுச்சு போல. சொல்லக்கூடிய வார்த்தை நேரத்தில் சொல்லாமல் போயிடுச்சுன்னா அது மனசுக்குள்ளே லைஃப் லாங் பேர்டனாக இருக்கும். அந்த காலத்துக்கு நம்மளால் திரும்பி போகவும் முடியாதுடா. சார், அவங்களுக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போவே டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இப்போவே கால் பண்ணுங்கள். அப்போ சொல்லலான்னு இருக்காங்க, இப்போவே சொல்லுங்கள். பிகாஸ் ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னு தெரிஞ்சப்பறம் சொல்லி என்ன பிரயோஜனம். உங்களுக்காக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு லக்கியாக ஃபீல் பண்ணுங்கள், அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஹே தியா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட போதும் இல்லை.